ஆபகுக் 3:17-18 அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை ரசம் ஒலிவ மரம் பலனற்று போனாலும், வயல் தானி இல்லை இல்லை அற்று போனாலும் இல்லை, அதில் ஒன்றுமில்லை, இல்லை இல்லை என்கிற வார்த்தை வருகிறது 6 முறை. ஆனால் ஒரு முறை இருக்கிறது என்ற வார்த்தை வருகிறது. என்ன? கர்த்தர் என் பலன், கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் ரட்சிப்பின் அந்த ரட்சிப்பு எப்பொழுதும் உண்டு, அது நிரந்தரமானது. நித்திய ஜீவன் ரட்சிப்பு, ரட்சிப்பினால் தான் நித்திய ஜீவன் வருகிறது. அந்த ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவேன், மகிழ்ச்சியாயிருப்பேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்கள் பலன் என்று சொல்லி நெகேமியாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் இந்த வசனத்தை விசுவாசியுங்கள். கர்த்தராகி ஆண்டவர் என் பலன், அவர் என் கால்களை காலில் போல் ஆக்கி என்னை உயர் ஸ்தலத்திலே நிற்க பண்ணுகிறார். உங்கள் காலை அவர் அதிகமாக பலப்படுத்துகிறார், நிற்க வைக்கிறார். சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த கால்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. கால்களை நிலப்படுத்துகிறார். மான்களின் காலை போல வைத்திருக்கிறார். நான் அந்தமானிலே ஒரு 9 வருஷம் ஊழியர் செய்தேன். அந்தமானுக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னென்றால் மான்களுடைய கால்கள் அது அவ்வளவு துள்ளி ஓடுகிறது. மான்களின் கால்களை போல உங்கள் காலை அவர் உங்கள் வாழ்க்கையை பலப்படுத்துகிறார். அதனாலே ஹபகுக் 3:17-18-19 மறந்து விட வேண்டாம். God bless you.